சனிக்கிழமையன்று தொடங்கவிருக்கும் கத்திரி வெயில் குறித்து மக்களிடையே பெரும் அச்சம் எழுந்துள்ளது. கோணம் 1. வழக்கமாக மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரைதான் கோடைக்காலம் என வானிலை மையம் வரையறுத்திருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டோ ஜனவரி மாதம் முதலே வெயில் கொளுத்து தொடங்கிவிட்டது. குறிப்பாக மே மாதத்து உக்கிர வெயில் மார்ச் மாதமே தொடங்கிவிட்டதால் தான் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். கோணம் 2. இந்த கோடை வெயிலால் மக்களுக்கு உடல் ரீதியாக பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிற நிலையில் இந்த வெயிலின் தாக்கத்தால் நீர்நிலைகளும் வறண்டு பரிதாபமாக காட்சியளிக்கின்றன. கோடை வெயிலின் உக்கிரம் நமது பொருளாதாரத்தையும் கூட கடுமையாக பாதிக்கின்றது. கோணம் 3. நீர்மின் நிலையங்கள் வறண்டுவிட்டால் அதிலிருந்து தயாரிக்கப்படும் மின்சார உற்பத்தியும் பாதிக்கப்படுகின்றது. எனவே பல இடங்களில் மின்வெட்டு ஏற்படுகிறது. மொத்தமாக இத்தனை மணி நேரம் என அறிவிக்கப்படாவிட்டாலும் கூட அவ்வப்போது மின்வெட்டு ஏற்படுகிறது என்பதை மறுக்க முடியாது. கோணம் 4. கோடை வெயிலின் தாக்கத்தைக் கண்டு மக்கள் அச்சப்பட்டுவிடக்கூடாது. தேவையான ஊட்டச்சத்து, நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள், பழங்கள், கேழ்வரகு, கம்பு போன்றவற்றை இயற்கை நமக்கு அளித்திருக்கிறது. அவற்றை பயன்படுத்துவதுடன் குளிர் பிரதேச உணவுகளான பீட்சா, பர்கர் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். கோணம் 5. மத்திய மாநில அரசுகள் கோடை காலத்தை சமாளிக்கும் திட்டங்களை தங்களது பட்ஜெட்டில் அறிவிப்பதே இல்லை. மேலும் கடும் வெப்பத்தினால் ஏற்படும் பொருளாதார சிக்கல்கள் குறித்தும் அவர்கள் கவலைப்படுவதாக தெரியவில்லை. எனவே பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் கோடை காலம் குறித்து தனி கவனம் செலுத்தி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்.